அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேபாளத்தில் 19 பேருடன் சென்ற விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. நேபாளத்தில் 19 பேருடன் சென்ற விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காட்மாண்டுவிலிருந்து பொக்காராவிற்கு புறப்பட்ட விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், 19 பேரும் என்ன நிலையில் இருக்கிறார்கள்? என்ன தகவல்? அளவில் திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பொக்கராவிற்கு புறப்பட்ட அந்த விமானமானது அந்த விமான நிலையத்திலேயே விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்திருக்கிறது. இந்த விமானத்தில் 19 பயணிகள் மற்றும் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேபின் க்ரூ உள்ளே இருந்தார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகிறது. தற்போது வரக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்த விமானம் புறப்படும் போது அந்த இன்ஜின்களிலிருந்து அந்த தீ ஏற்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்தே விமானம் புறப்பட்ட, அதாவது பறக்க ஆரம்பித்த சில நொடிகளிலேயே அந்த விமான நிலையத்திற்குள் விழுந்து விபத்து ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. இதில் 19 பேர், 19 பயணிகள் மற்றும் அந்த கேபின் க்ரூ இருந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்களது நிலை என்ன என்பது முழுமையாக தெரியவில்லை. இந்த விமானம் என்பது CRJ 200 ரக விமானம், அதாவது ஒரு ரொம்ப சிறிய விமானம் தான். ஏன்னா அந்த திரிபுவன் அந்த விமான நிலையம் என்பது நேபாளில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களுமே மிக குறுகிய அந்த ஓடுதளங்களை கொண்டது. இதனால் சிறிய விமானங்கள் மட்டுமே அங்கே இயக்கப்பட்டு வருகிறது. இதில் அந்த CRJ 200 என்ற அந்த ரக விமானம் தான் தற்போது விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இந்த விமானமானது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது. சௌரியா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற அந்த விமான நிறுவனத்துக்கு சொந்தமானது. இவர்கள் இது போன்ற 2 சிறிய விமானங்களை தற்போது இயக்கி வருவதாகவும் அதில் இந்த விமானம் தற்போது கீழே விழுந்து விபத்துக்கு உள்ளாயிருக்கிறது. தற்போது வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியாது. அந்த விமானத்திலிருந்து முற்றிலும் தீப்பற்றி அதே போல புகை பெருமளவில் வருவதை நம்மால் காட்சிகளிலும் பார்க்க முடிகிறது. அது தொடர்பாக தற்போது அந்த மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. தீயணைப்பு படை வீரர்களும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களும் அங்கே அந்த விபத்து நடந்த இடத்திற்கு சென்று அங்கு யாரேனும் மீட்பு பணிகளும் தற்போது அவர்கள் தொடங்கி இருக்கின்றனர். இன்னும் சிறு நேரங்கள் தான் இந்த 19 பேரின் நிலைமை என்ன என்பது நமக்கு தெரிய வரும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன். जहाज अहिले भर्खर 1 मिनट पनि भएको छैन, एक्सिडेन्ट भयो है। जहाज नेपालको डोमेस्टिक होला, कुनै एयरलाइन्स